வாழ்க வளமுடன். பேராசை ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக வாழ்க்கை மலர்லேருந்து கவலை ஏன் அப்படின்னா, கவலை அப்படின்னா பிறக்கும்போது குழந்தைக்கு இருக்குதா அப்படின்னா இல்லை. அப்புறம் வயசானவங்களுக்கு வருது. ஏன்? அந்த அனுபவம். அந்த அனுபவத்தால் என்ன பண்ணுறாங்க, சுவாமிஜி ஒரு லைன் சொல்லுவார், எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம் மாநிதியாம் இறைவனை மனதிலடில் கொள்வோன்னு. ஆனால் அது நம்ம தெரியாமல் நான் என்ன நினைக்கிறோம், எதிர்பார்ப்பு. அப்போ எதனால் எதிர்பார்ப்பு அப்படின்னா, மனிதன் 4 சிறையில் அடைப்பட்டு இருக்கான். இந்த சிறையிலேருந்து அவன் விடுபடணும் அப்படின்னா அது தனக்கு பாதுகாப்பாக இருக்கணும். ஆனால் அதுவே நம்மளுக்கு துன்பமாக இருக்கக்கூடாது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம். இந்த 4த்துலேருந்து அவன் என்ன பண்ணுறாங்க, அடிமையாகிறான், ஆட்கொள்கிறான், அதுலேயே மூழ்கியும் போயிடுறான். அப்போ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறாங்க, பேராசையால் அதுவே வாழ்க்கை அப்படின்னா எது நம்ம கூட வருமோ அது இல்லாத நம்ம என்ன பண்ணுறோங்க, இதுக்கே வாழ்க்கையை நம்ம அர்ப்பணம் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோங்க, துன்பத்துக்கு ஆளாகிறோம். அப்போ அதுவே தான் நமக்கு என்ன ஆகுதுங்க, அழகாக சொல்லுவார் ஒரு லைன் சுவாமிஜி, கற்பனையான ஒரு வலை கவலை அப்படிவார். அப்போ கற்பனையாக கவலையாக நமக்குள்ளே வருவது அதுதான். அப்போ செயலுக்கு ஏற்ற விளைவு அப்படின்றது இரையாற்றலோட நியதி. இது திருவிளையாடல். இது திருவிளையாடல். நாங்கள் திரு என்றால் இறைவன், விளையாடல் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய செயலுக்கு ஏற்ற விளைவு தான் இறைவன் கொடுக்குறான். ஆனால் நாம் என்னன்றோம், இந்த உண்மையை அறியாமல் நாம் ஒரு விளைவை எதிர்பார்க்குறோம். நாம் செய்த செயலுக்கு தான் வருதுன்னு தெரியாமல் அந்த துன்பம் வரும்போது என்ன பண்ணுறோங்க, அடுத்த நிலைக்கு நம்ம எதிர்பார்க்குறோம். அப்போ இந்த நம்ம அந்த எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி கண்டிப்பாக உண்டு. இதுதான் இயற்கை நியதி. அப்போ சிந்தனையின்றி என்ன பண்ணுறோங்க, இயற்கை நியதிப்படி தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஆசையை அப்படியே வைத்து கொண்டு ஏமாற்றத்தையும் ஒப்புக்கொள்ளாமல் ஏற்படும் மனப்பிணக்கு தான் கவலை. அப்போ எதையும் ஏற்றுக்கூடிய மனப்போக்கம் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோங்க, எதையும் வாழ்கிறோம்னு சொல்கிறக்கூடிய தன்மை வரும். ஏன்னா நம்ம மாதிரியே எல்லாரும் இருக்க முடியாது, அவங்கள மாதிரி நம்ம இருக்க முடியாது. அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட இயல்பு வாழ்க்கை இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அவங்க மனம் கோணாமல் இருக்காங்களா, நாம் மனம் கோணாமல் இருக்குமா, இதுதான் உண்மை. அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது இருக்கும், கவலை அப்படின்றது ஒரு பெரிய பாத்திரமாக இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, தண்ணி 2 மாடு பூட்டி, பழைய படத்துலலாம் கூட நம்ம பார்த்துருக்கலாம். ஏன்னா படத்தில் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா இப்போ அதெல்லாம் இல்லை, கரண்ட்டு வந்ததால் நம்மளுக்கு ஈஸியாக இறச்சிடுறாங்க. அந்த காலத்தில் கரண்ட் இல்லாதால 2 மாட்டை பூட்டி என்ன பண்ணுவாங்க, அந்த பாத்திரத்தை உள்ளே அமைச்சு தண்ணி அப்படியே வாரின்னு வந்து அது அப்படியே ஊற்றிடும். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அனைத்து தண்ணிகளும் வெளியே வந்துடும். அப்போ அதுபோல தான் கற்பனையான ஒரு வலையில் நம்ம மாட்டிக்கிட்டு அந்த நினைவில் நம்ம என்ன பண்ணுறோங்க, மனதை வச்சுக்கிட்டு துன்பத்துக்கு ஆளாகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே இருப்பதை நம்ம என்ன பண்ணுங்க, நம்ம நினைவுக்கு பொருந்தா மனநிலையே இந்நிலை தான். அப்போ சொல்லுவாங்க, நினைப்புக்கும் நடப்புக்கும் சுவாமி, நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று அப்படின்னா அப்போ அதை நம்ம என்ன பண்ணுறோங்க, எதை நடக்க போதோ அதை நினைக்கக்கூடிய தன்மையாக வரணும் அப்படின்னா எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் ஒவ்வொரு மனிதருக்கும் தேவையான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு கூட ரோஜாப்பூ எடுத்துகிட்டு போயிட்டு சாக்கடையில் கொட்டினா என்ன ஆகும் அப்படின்னா துன்பம் தான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோங்க, அந்த மாதிரி இல்லாமல் அதாவது கவலையும் சினமும் அதுக்கு தான். ஒரு கூட ரோஜாப்பூ எடுத்து போய் பார்த்துறது சாக்கடையில் கொட்டின மாதிரி தான். அப்போ அறிவு வளர்ச்சியுடைய உயிர்கள் என்ன பண்ணுங்க, ஆக்க வாழ்வு பெற வேண்டும் அப்படின்னா அந்த அறிவை மதிப்போடு மதிப்பு குறையாமல் உயிர் போனாலும் சரி அப்படி ஏற்றுக்கொள்வோம். அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு சுவாமிஜி அப்படின்னா, அந்த மனம் மேல் உயிர் மேல் மனம் வைத்து தவம் செய்யும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோங்க, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கம் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுங்க, நான் ஒன்று நினைக்கிறேன் அப்படின்னா அது என்னோட உயிரை கொண்டு தான் நினைக்கிறேன், அதுதான் மனமாக வந்து செயல்படுகிறது, அதுதான் அடுத்தது விளைவாக இருக்கக்கூடிய வருது அப்படின்ற எண்ணத்தை வந்துச்சு அப்படின்னா அப்போ அறிவு கெடாமல் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுங்க, மனம் சிறப்பாக இருக்கும். அப்போ மனம் சிறப்பாக இருக்குது அப்படின்னா உயிர் வளமாக இருக்கும். அப்போ உயிர் நல்லா இருக்குது அப்படின்னா உடல் நலமாக இருக்கும். அப்போ எவ்வளோ ஒரு கனெக்ஷன் பாருங்கள். ஒரு கவலைன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அந்த கவலையிலிருந்து இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னா ஏன் அதுக்காக நம்ம கஷ்டப்படணும். அதாவது கவலையே கவலைப்படுற மாதிரி நம்ம வச்சுக்கணும் அப்படின்வாங்க. அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா
எதையும் ஏற்றுக்கூடிய மனப்பக்குவத்தை. ஏன்னா நம்ம வந்து இந்த கேரக்டர், அவங்க அந்த கேரக்டர்னா விட்டு கொடுக்கறதுல ஒன்றும் தப்பே இல்லை. அதை சொல்லுவாங்க, விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர்கள் தான் விட்டு கொடுப்பதில்லை அப்படின்னு சுவாமிஜி அழகாக சொல்லுவார். அந்த நிலையில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த விட்டு கொடுக்குற தன்மையை நமக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா நாம் என்ன பண்ணுறோங்க, அதை ஏற்றுக்கொள்ளணும். மனப்பக்குவத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அறிவில் தெளிவு வரும். அந்த அறிவில் கண்ட தெளிவு தான் வாழ்க்கை சிறப்பாக அமையும், அறிவு மேம்படும் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் கவலைப்பட செய்வோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கு இதுகாலம் செய்வோம் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளவர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.